சார் நீங்கள் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். வணக்கம் மேடம். ரொம்ப என்ன சொல்கிறது, பேச முடியாத ஒரு சூழல் தான். பட் இருந்தாலும் என்னோடய ஃபீட்பேக் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆக்சுவலி இங்கே வரும்போது மூடாக்கு பற்றி தெரியாது. அந்த நம்ம வந்து பார்டர் ஓரத்தில் என்னென்ன கிராம்பெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு நாலேஜ் தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம பண்ணால் நிறையா யூடியூப்ஸ் ஆகட்டும் அல்லது இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நிறையா விஷயங்கள் வெளியில் வந்தால் கூட ஒரு சிம்பிளாக ஒரு 4 விஷயம் பண்ணாவே இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிடலாம், விவசாயத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மேடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஓரளவு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன 4 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜீவாமிர்தம். இதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது, எப்படி காட்டி கொடுத்தா அதனால் என்ன பலன் அப்படின்னு நான் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது பஞ்சகவியா, இதை பற்றியும் இது எப்படி தயார் பண்ணுறது, எப்படி காட்டி கொடுத்தா அதனால் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது நவரச கரைசல், இது வரைக்கும் நான் அது கேள்விப்படலை. இன்றைக்கி மேடம்கிட்ட வந்து நான் அதை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி தயார் பண்ணுறது, காட்டி கொடுத்தா என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3க்குமே ஹைலைட்டாக உத்தாய்ப்பாக லீடராக ஒரு சைனோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முழுக்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சைனோபாக்டீரியா வச்சுக்கிட்டு மேடம் சொல்கிறாங்க விளையாடலாம், உங்களுக்கு நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சு பயன்படுத்திட்டு உங்களோட விவசாயத்தில் இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேடம் எனக்காக, யாருக்கும் இல்லாமல் எனக்காக ஒரு சைனோபாக்டீரியாவுடைய ஒரு சின்ன சாம்பிள் எனக்கு கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட தோட்டத்துலேயும் இந்த சைனோபாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்னோட தோட்டத்தில் தண்ணி சுத்தமாகவே இல்லை. ரொம்ப ஒரு நாளைக்கு 5000 8000 லிட்டர் தண்ணி தான் எனக்கு கிடைக்கும். அந்த தண்ணியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துறதுனால இந்த சைனோபாக்டீரியா உற்பத்தி ஆகிற இடம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுக்காக மேடம்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். நான் அதை கொண்டு போயிட்டு மேடம் வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். மேடம் சொன்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மேடம்கிட்ட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சில தினங்களில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக உங்களுக்கு நான் என்னால் சொல்கிறேன். தேங்க்யூ.